வணக்கம் பானு. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து ரயில்கள் செல்லக்கூடிய தண்டவாளங்களில் உள்ள நெட்டு போல்ட்டுகள் கழட்டக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறி மேலும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி கர்நாடக மாநிலம் மைசூர் செல்லக்கூடிய பாக்மதி விரைவு ரயில் கவரைப்பேட்டை பகுதியில் உள்ள லூப் லைனில் நின்று கொண்டிருந்த போது சரக்கு ரயில் மேல் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் ஏராளமான பயணிகள் காயமடைந்தனர். இதன் காரணமாக கூட முக்கிய மெயின் லைனில் இருந்து லூப் லைன் செல்லக்கூடிய நெட்டு போல்ட்டுகள் கழட்டப்பட்டதால் தான் விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோருக்கு தெற்கு ரயில்வே சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறது. அதே போன்று பொன்னேரி பகுதியிலும் இரண்டு இடங்களில் பார்த்தோம்னால் 10 நாட்கள் இடைவெளியில் விரைவு ரயில் சேவை செல்லக்கூடிய தண்டவாளங்களில் நெட்டு போல்ட்டுகள் முழுவதும் கழட்டப்பட்டு விபத்து ஏற்படுத்தும் அளவில் அந்த இருந்ததை கண்டுபிடித்து முன்கூட்டியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது பார்த்தோமானால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள திருவலாங்காடு ரயில் நிலையம் அருகில் உள்ள விரைவு ரயில்கள் செல்லக்கூடிய தண்டவாளத்தில் இன்று பார்த்தோம்னால் ரயில் செல்லும் பகுதியில் தண்டவாளம் மற்றும் இணைப்பு பகுதியில் இருந்த 2 இரும்பு போல்ட்டுகள் கழட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது குறிப்பாக ரயிலை கவிழ்க்க ஏதேனும் சதி நடைபெற்றதா என்ற கோணத்தில் ரயில்வே துறையினரும் அதே போன்று ரயில்வே பாதுகாப்பு போலீசாரும் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கூட சம்பவ இடத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் இதன் நெட்டு போல்ட்டுகள் கழட்டப்பட்ட இடத்தில் அந்த கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை கொண்டு அந்த விசாரணை என்பதை முடுக்கிவிட்டு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பானு மோகன், தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஏற்கனவே நடந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? தற்போது தொடர்ந்து இது போன்று நடக்காமல் இருக்க அதிகாரிகள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்படுவதா சொல்றாங்க? நிச்சயமாக பானு, இது விசாரணையிலே இருப்பதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை இதுவரை 3 இடங்களில் இந்த நெட்டு போல்டுகள் கழட்டப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக கவரைப்பேட்டையில் தான் பெரிய விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொன்னேரி பகுதியில் முன்கூட்டியே அறிந்து அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இது சம்பந்தமாக விசாரணை மட்டுமே தற்போது நடைபெற்று வருகிறது. இதுவரை கைது நடவடிக்கை என்று எதுவும் கிடையாது. இதன் அடிப்படை தொடர்ச்சியாக தற்போது இந்த திருவலாங்காடு பகுதியில் இது போன்ற சம்பவமும் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் ரயில்வே துறையின் முக்கிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பானு